உண்மைதான் 10,000க்கு மேல போடுற கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நிதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை பத்திரிகையாளர் வாயிலாக நான் வந்து கேட்டுக்கிறேன், ஒருவேளை மத்திய அரசு வந்து அந்த சமூக சிக்ஷால மூலியமா 2,700 கோடி கொடுத்தால் முழு காலி பணியிடம் நிரப்பப்படுமா என்ற கேள்வி மாண்புமிகு அமைச்சர். ஏன்னா நீங்க வந்து இப்போ வந்து ஒரு ஆரம்ப பள்ளிக்கும் சரி இவ்வளவு சூழல் இந்த வேக்கண்ட் இருக்கு, நிறைய வேக்கண்ட் இருக்கு, நிறைய இலவசங்களை கொடுக்கக்கூடிய இலவசத்துக்காக கொடுக்கக்கூடிய பணங்கள் இருக்குது. நீங்க அதை கோரிக்கை வைக்கல. ஏன்னா இலவசம் வழங்கினா மாதம் மாதம் பணம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். ஒரு கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்களை வந்து இந்த அளவு கொண்டு வச்சிருக்காங்களே, உங்க அமைப்புகளும் சரி நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் என்ன பண்றாங்க? இலவச திட்டங்கள்ல நாங்கள் ரெண்டா பார்க்கணும். கல்விக்கான திட்டம் ஒன்று, பொதுமக்களுக்கான திட்டமாகும். பொதுமக்களுக்கான திட்டம் வாக்குகளா மாறுமா அப்படின்னு பார்த்து தான் அந்த திட்டங்களை வந்து அரசு வந்து அறிவிக்குது. ஆனா கல்விக்கான திட்டங்கள்ல காலை உணவு திட்டம் கொண்டு வரீங்க. ஆனா சரியான ஆசிரியர் கொண்டு வரணும்னு ஏன் ஒரு திட்டம் இல்லை, ஒரு திட்டமிடல் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. அதாவது ஒரு பள்ளிக்கூடங்கள்ல பல அடிப்படை வசதிகள் இருக்கு. இன்னைக்கு வந்து சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் நிறைய இருக்குது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான கற்றல் தேவைக்கு ஏன் ஆசிரியர்கள் எண்ணும் எழுத்தும் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க? அந்த எண்ணை கற்றுக் கொடுக்க யார் வருவாங்க, எழுத்தை கற்றுக் கொடுக்க யார் வருவாங்க? அந்த கேள்வி வந்து நம்ம காலை உணவு திட்டம் சிறந்த ஒன்றும் தான். ஆனால் காலை உணவு திட்டம் மாணவர்கள் சிறந்த விதமாக இருப்பினும் நாங்கள் ஏன் சாலையில் வேண்டும்? எனக்கு முக்கியமாக வந்து இவர் சொன்னது வேண்டாம். நீங்கள் வந்து எத்தனை ஆசிரியர், எத்தனை லேடிஸ் இருக்கீங்க, எவ்வளோ பேர்? அமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணுங்க ஐயா. 2012 நான் வந்து 78 மார்க் எடுத்தேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 2024 வந்து நீங்கள் 78 மார்க் பாஸ் பண்ணது செல்லாதுன்னு சொல்கிற போது அந்த இல்லை 90 தான் பாஸ் பண்ணணுன்னீங்க. ஆனால் நாங்கள் 2018 முன்னாடியே பாஸ் பண்ண எங்களுக்கு நியமன தேர்வு திரும்ப இப்போ வந்து அது உண்டுன்னு எங்களுக்கு சொல்கிறீங்க. அதையும் நாங்கள் வேணான்னு சொல்லலைங்க ஐயா. எனக்கு இப்போ 40 வயசு. இதை நான் சொல்ல வெக்கப்படம் இல்லாமல் நான் சொல்கிறேன் ஐயா. ஒவ்வொரு முறையும் நான் உடம்பு சரியில்லாத போகும்போது உனக்கு படிக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு என்ன பிரச்சனை இல்லைன்னு தெரியுங்களா ஐயா? இந்த வயசில் 35 வயசுலேயே எனக்கு மெனோபாஸ் ஆகிடுச்சு தெரியுங்களா? அதனால எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஒவ்வொரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கடன் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போறது, புத்தகத்தை வாங்குறது, அத்தனை புக்கு மாத்திட்டுங்க ஐயா. நாங்க ஒரு புத்தகத்தையும் படிச்சு என் பையன் காலேஜ் வந்துட்டான். இப்ப உண்மையான நிலவரம் நான் அவன் என்ன சொல்றான், அம்மா ஸ்ட்ரெஸ் ஆகாதம்மா, உடம்ப பாத்துக்குமா, முதல்ல நான் படிச்சு சம்பாதிக்கிறேன். ஆனா நான் படிச்சது என்னது, 4 ஏழை குழந்தைகளுக்கு நான் கல்வி கத்து தரணும்னு சொல்றது தான் சார். இன்னொரு விஷயம், நாங்கள் எங்களுக்காக மட்டும் நான் வந்து வேலையை கேட்டு வரல சார். அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கவே வைக்க முடியாதுங்கிற ஏழை எளிய மக்கள் தான் வந்து அந்த இடத்துல படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தரணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும். சமூக நீதி அரசு உங்களால் மட்டும்தான் சார் முடியும். அதனால அந்த ஏழை குழந்தைங்களுடைய கல்வி நல்லா வரணும்னு பாருங்க. ஆசிரியர் தகுதி தேர்வே இல்லாத அரசியல் சப்போர்ட்டோட வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்க தற்காலிக ஆசிரியர்களால் முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாங்க எவ்வளவு பெண்கள் தெரியுங்களா, 50% இடஒதுக்கீடு இந்த ஆசிரியர் பணியில மட்டும்தான் இருக்குன்னு தான் நாங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பணியை வணங்குங்க ஐயா. உங்களுக்கு இந்த ஆசிரியர் நியமன தேர்வுல பாஸ் பண்ணவங்கள போட்டுட்டு அதுக்கு அடுத்த தேர்வு வைக்கிறேன்னு சொல்லுங்க. 2013 இருந்து திரும்ப படிச்சுட்டு இருக்கோம். எத்தனை புத்தகம் மாறிக்கிறதுன்னு தெரியுதுங்களா ஐயா? ஒவ்வொரு முறையும் நாங்க திரும்ப படிச்சு வந்து நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதுங்க ஐயா. திரும்பவும் நாங்க படிக்கிற அளவுக்கு உடல்நிலை இல்லை. எங்க குடும்பத்துல ஒத்துழைப்பு கிடையாது ஐயா. எவ்வளவு வருமானம் வரும்னு சொல்லுங்க நீங்க. ஒருத்தர் சம்பாரிச்சா, ஒரு கணவர் சம்பாரிச்சா, அதுலயும் எங்க ஆண் ஆசிரியர்கள் படுற துன்பத்துக்கு அளவே கிடையாதுங்க ஐயா. பெண்கள் கூட எங்க புருஷன் ஏதோ சம்பாரிச்சுட்டு வராங்க, நாங்க புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆண் ஆசிரியர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு எங்க சாருங்கெல்லாம் ஒரு வாரமா இங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கையில இருக்கிற காசு செலவு பண்ணிட்டு அவங்க குழந்தைகளை எப்படி ஐயா படிக்க வைக்க முடியும்? ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்ணிட்டு எங்க ஆண் ஆசிரியர்கள் படுற துன்பத்துக்கு அளவே கிடையாதுங்க ஐயா. தயவு செய்து சொல்றோம், இந்த நியமன தேர்வுல பாஸ் பண்ணவங்களை போட்டுட்டு அதுக்கு அடுத்த நியமன தேர்வு வையுங்க ஐயா. எழுதத்துக்கு நாங்க வேணான்னு சொல்லல, எங்களுடைய உடல்நிலை ஒத்துழைக்கல. தெரிஞ்சுங்க ஐயா, நீங்க அவ்வளவு போஸ்டிங் இருக்கு, வேக்கண்ட் இருக்கு, அதெல்லாம் போட்டுதான் நாங்க யாரும் இங்க வந்து நடுத்தருவுல நிக்க வேண்டிய வேலை இல்லைங்க ஐயா. தயவு செஞ்சு போடுங்க ஐயா. நன்றிமா சார். ஒரு தொடக்க பள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா சார், ஒரு தொடக்க பள்ளி வந்து ஒரு சமுதாயத்துக்கே வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு மரத்துக்கு வேறு இல்லைன்னா எப்படியோ அப்படிதான் ஒரு தொடக்க பள்ளி இல்லைன்னா
வேர் இல்லாத மரம் எப்படி எதுக்குமே உதவாதோ அதே மாதிரி ஒரு தொடக்க கல்வி ஒரு சமுதாயத்துக்கு இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு ஃபியூச்சருமே கிடையாது. பொதுவாக வந்து தொடக்கப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் பெண் ஆசிரியர்களை அதிகமாக எடுப்பாங்க. காரணம் வந்து அவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க, பெண்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து அவங்கள பராமரிக்கிற பக்குவம் இருக்குங்கிறதுக்காக பெண் ஆசிரியர்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுத்து அவங்கள எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இப்போ அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சொசைட்டி பேக்ரவுண்டுமே நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ எவ்வளவோ நம்ம வந்து டெக்னாலஜின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையாகவே வந்து பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சொசைட்டியில் சப்போர்ட் இருக்கானே இல்லைன்னு தான் சொல்லுவோம். இப்போவும் இல்லை. இப்போ இங்கே வரவங்க கூட அவ்வளோ புலம்புறாங்க, அவ்வளோ எதிர்ப்பு வீட்டில் எதிர்ப்பு வச்சுட்டு தான் வராங்க. அவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. கடைசியாக நீங்கள் எல்லாமே கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்லலை. பெண்கள் வந்து படிக்கணும், முன்னுக்கு வரணும்னு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி எங்களை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன? அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து யார் கொடுப்பா? சும்மா படிச்சுட்டு வீட்டில் பொம்மையாக இருக்க தான் நாங்கள் படிச்சிருக்கோமா? அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு யார் கொடுப்பா? அந்த பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. இந்த தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து அதிகமான முன்னுரிமையை கொடுத்து ஒரு அறிவிப்பு கொடுத்ததோடு உங்களுடைய கடமை முடிஞ்சிடல, அதை முழுசாக நிறைவேற்றுங்க. அதனால் கண்டிப்பாக இதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அரசு செய்வாங்கன்ற நம்பிக்கையோட தான் இங்கே உட்காந்துருக்கோம். தயவு செஞ்சு ஓகே, கரெக்டாக விட்டுருங்க. அடுத்தது வந்து எனக்கு என்னென்னா ஷார்ட்டாக ஒவ்வொருத்தரும் 20 செகண்டில் பேசுங்க. என்ன நாங்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சார்பாக நான் பேசிட்டு இருக்கேன். எங்களோட கோரிக்கை வந்து ரெண்டு தான். ஒன்று, எங்களுக்கு வந்து பணியிடங்களை வந்து அதிகப்படுத்தி பணி வாய்ப்பை வந்து உறுதி செய்யணும். ஒன்று. 2 வந்து நியமன தேர்வில் தகுதி பெற்ற தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாம் போஸ்டிங் போட்டுட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மற்ற தேர்வுகள் வைக்கிறதா இருந்தால் வைங்க. எங்களுக்கு பணி வாய்ப்பை உறுதி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற சம்பளத்தில் வேலை செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் எங்களுக்கு நிரந்தர போஸ்டிங்கை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வைக்கிறோம். 2வது வந்து தற்காலிக ஆசிரியர்களை எடுத்துருங்க. ஏன்னா தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கோம். 4 தகுதி தேர்வு, நியமன தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் பார்த்துப்போம் சமுதாயத்தை, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். எங்களை நம்பி வந்து வாய்ப்பு கொடுங்க. தகுதியானவர்களாக இருந்து நாங்கள் கேட்குறோம். ஓகே, ஆமா சொல்லுங்க. ஆமாம், அரை கூட படிக்காது. தனியாக உங்கள்கிட்ட கூட வாங்கிக்கிறேன். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக மதிப்புக்குரிய கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, முதலாவது கோரிக்கை இருக்கக்கூடிய 23,500 காலி பணியிட ஆசிரியர்களுக்கும் பணி உத்தரவாதம் வழங்குறதுக்கு உங்கள்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ஒரு எஃப்ஓ, ஒரு ஜிஓ ஆணை வழங்கும். ஃபஸ்ட்டு இவங்களை தவிர நாங்கள் இனிமேல் இதில் யார்கிட்டையும் ரெக்யூர்மெண்ட் எடுக்க மாட்டோம், இவங்கள தான் ரெக்யூர்மெண்ட் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஜிஓ நீங்கள் பாஸ் பண்ணணும். இதுக்கு நிதி தேவையில்லை, உங்கள் மனசு இருந்தால் போதும். முதலாவது கோரிக்கை. 2வது கோரிக்கை, தற்காலிக ஆசிரியர்களை வெளியெடுத்துருங்க. தகுதி நிறைந்த ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கிறோம், பல கட்டங்களை போராடி வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்கள் பணி வாய்ப்பை கொடுங்க. தற்காலிக ஆசிரியர்கள் வெளியெடுத்துருங்க. தற்காலிக ஆசிரியர்களை பரிசீலனை எழுதிட்டோம் இல்லையா? தற்காலிக ஆசிரியர்கள் எப்படி அப்படின்னா, அரசியலுடைய பின்புலங்கள் வழியாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் வழியாக நியமிக்கப்பட்டவர்கள். அவங்களில் 90% பேர் தகுதி இழந்தவர்கள் தான் தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றுறாங்க. அதனால் அவங்கள வெளியெடுத்துங்க. தகுதி நிறைந்த எங்களை வந்து ஆசிரியராக பணியமர்த்துங்க. இப்போ வந்து சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற கேட்கக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் மத்தியில் வேலையே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். இங்கே எந்த கட்டத்தில் நீங்கள் ஓசியாக வேலை பார்க்க சொன்னால் கூட நாங்கள் பார்க்க தயார். எங்களுக்கு ஆசிரியர் பணி வேணும், அறப்பணி ஆசிரியர் பணி, அதை நாங்கள் முழுசாக நேசிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் நியமனம் வழங்கணும். அந்த ஒற்றை கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கை. யார் பேசுகிறீங்க?